மோடியின் மலேசிய பயணம், ஜாகிர் நாயக் நாடு கடத்தலை இந்தியா மீண்டும் வலியுறுத்தும். பரிகத்தான் நேஷனல் தலைமை பொறுப்பை பாஸ் ஏற்க முஹிடின் ஒப்புதல், இம்மாத இறுதியில் முடிவு. கேங் பாய் ஆராவ் கும்பல் ஒழிப்பு, வீடு புகுந்து கார் திருட்டில் ஈடுபட்ட 4 கைது. ஜோஹர் தங்காக்கில் பண்ணையில் கண்டெடுக்கப்பட்ட அழுகிய உடல், மர்மம் தொடர்கிறது. சிங்கப்பூருக்கு கடத்தப்படவிருந்த 6000 பொட்டல் புகையிலை முறியடிப்பு. பரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் முக்கிய அரசியல் மாற்றமாக அதன் தலைமை பொறுப்பை பாஸ் ஏற்க பர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த முன்னாள் பிரதமர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேர்மறையான பதில் அளித்ததாக பாஸ் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான் தெரிவித்தார். இந்த தலைமைத்துவ மாற்றம் பிப்ரவரி மாத இறுதியில் நடைபெறவுள்ள பரிகத்தான் உச்சமன்ற கூட்டத்தில் உறுதி செய்யப்படும். கூட்டணியின் தற்போதைய அமைப்பு, குறிப்பாக தலைவர் பதவி தொடர வேண்டும் என்றும் PN தலைவர் இயல்பாகவே அடுத்த பிரதமர் வேட்பாளராக கருதப்படக்கூடாது என்றும் துவான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதற்கிடையில் பரிகத்தான் தலைவர் பதவியை ஏற்க ஒரு மூத்த தலைவரை ஏற்கனவே தேர்வு செய்துள்ளதாக பாஸ் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் அசான் உறுதிப்படுத்தினார். பெயர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் அல்லது தெலங்கானு மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அஹ்மத் சம்சூரி முக்தார் ஆகியோர் சாத்தியமானவர்களாக கருதப்படுகின்றனர். ஆனால் மலாய் இஸ்லாம் கொள்கைகளில் பாஸ் கட்சியின் கடுமையான நிலைப்பாட்டால் மலாய் அல்லாத வாக்காளர்களை பரிகத்தானிடமிருந்து விலக்கிவிடும் என கிராக்கான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP போன்ற சிறிய கூட்டணி கட்சிகள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளன. எது எப்படியோ இந்த தலைமைத்துவ மாற்றம் 16வது பொதுத் தேர்தலுக்கான பரிகத்தானின் பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 2 நாள் மலேசிய பயணம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்ச்சைக்குரிய மத போதகர் ஜாகிர் நாயக் நாடு கடத்தலும் மீண்டும் முக்கிய விவாதமாகிறது. இந்த பயணம் இருவழி வாணிபம், தற்காப்பு, செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் உறவை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டாலும் ஜாகிர் நாயக் குறித்தும் பேசப்படும். ஏற்கனவே பல சந்திப்புகளில் இந்தியா அதனை வலியுறுத்தியுள்ளது. இம்முறை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடனான சந்திப்பிலும் அதனை எழுப்புவோம் என இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் குமரன் கூறியுள்ளார். மலேசியாவிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கும் பதில் கிடைக்கும் என நம்புவதாக மோடி தலைமையிலான பேராளர் குழு மலேசியா புறப்படும் முன் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த குமரன் அவ்வாறு கூறினார். As far as the question of Zakir Naik is concerned, I can assure you that all issues will be discussed during the visit. We've had opportunities to discuss the issue in past visits also at various levels, and we will probably continue to take up the issue until all technical procedures are completed, and we hope to get the outcome that we desire. அனைத்து சட்ட நடைமுறைகள் முடியும் வரை தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்துவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2016 முதல் மலேசியாவில் வசிக்கும் ஜாகிர் நாயக் மீது இந்தியாவில் பண மோசடி மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை தூண்டியதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதனால் வழக்குகளை எதிர்கொள்ள அவரை நாடு கடத்துமாறு இந்தியா தொடர்ந்து மலேசியாவை வலியுறுத்தி வருகிறது. மலேசியா இதற்கு முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டாலும் இந்த முறை மோடி அன்வார் சந்திப்பில் முன்னேற்றம் ஏற்படுமா என்பது கூர்ந்து கவனிக்கப்படும். ஜாகிர் நாயக் விவகாரம் இந்தியா மலேசியா உறவுக்கு ஒரு சோதனையாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.
சொராசில் நேற்றிரவு வர்த்தக வளாகத்தில் உள்ள உணவுக் கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல்வேறு குடிநுழைவு விதிகளை மீறியதன் தொடர்பில் 152 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். முறையான ஆவணங்கள் இன்றி அங்குள்ள உணவகங்களில் வேலை செய்து வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒப் செலேரா மற்றும் ஒப் சாப்பு சோதனை நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் நடவடிக்கைக்கான துணை தலைமை இயக்குநர் டத்தோ லோக்மான் எஃபண்டி ரம்லி தெரிவித்தார். இரவு 8 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் 890 தனிப்பட்ட நபர்கள் சோதனையிடப்பட்டனர். அவர்களில் 458 வெளிநாட்டினர் மற்றும் 432 மலேசியர்களும் அடங்குவர். மியான்மர், சீனா, இந்தோனேசியா மற்றும் வங்காளதேசத்தைச் சேர்ந்த 82 ஆடவர்களும் 70 பெண்களும் கைதாகினர். பயண ஆவணங்களை கொண்டிருக்காதது, பாஸ் நிபந்தனைகளை மீறியது, நாட்டில் கூடுதல் நாட்கள் தங்கி இருந்தது உட்பட குடிநுழைவு சட்டத்தின் கீழ் பல்வேறு விதிகளை மீறியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த வர்த்தக மையத்தில் உள்ள உணவுக் கடைகளில் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்வதாக பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து ஒரு வார காலமாக வேவு தகவல்கள் திரட்டப்பட்ட பின்னர் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக லோக்மான் எஃபண்டி செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். கடந்த ஒரு மாதமாக பெர்லிஸ் ஆராவ் பகுதியில் வீடுகளில் புகுந்து திருட்டு மற்றும் கார் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கேங் பாய் ஆராவ் என்ற கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். இந்த நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட 4 பேர் கைதாகினர். கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பெர்லிஸ் மாநில காவல் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவுடன் இணைந்து ஒப் லேஜாங் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஆராவ் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஹ்மத் மொஹ்சின் முகமது ரோடி கூறினார். இந்த நடவடிக்கையின் போது ஜனவரியில் திருடப்பட்ட புரோடுவா கிளிசா கார் சம்பவம் தொடர்பாக 28 வயது ஆடவன் ஆலோஸ்தாரில் கைதாகினார். அவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கும்பலின் தலைவனாக செயல்பட்டு வந்த 47 வயதுடைய பாய் என்கிற ஆடவன் அடையாளம் காணப்பட்டான். போலீசார் அவனை கைது செய்ய முயன்ற போது சந்தேக ஆடவன் காரில் தப்பிச் செல்ல முனைந்துள்ளான். இதையடுத்து போலீசார் காரின் முன் சக்கரங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். துரத்தல் நடவடிக்கையின் முடிவில் 27 வயதான மற்றொரு ஆடவனும் கைதாகினான். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ஜோஹர் தங்காக்கில் இருக்கும் சுங்கை மத்திப்பாறை புங்காலவுட் பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் உடல் கடுமையாக அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்தது. அந்த உடலின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் சம்பவ இடத்தில் எந்த அடையாள ஆவணங்களும் கிடைக்கவில்லை என்று தங்காக் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ரோஸ்லான் முகமது தாலிப் தெரிவித்தார். ஆரம்ப கட்ட விசாரணையில் இக்குற்றச்செயல் இடம்பெற்றதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை என்றும் உயிரிழந்தவரின் அடையாளத்தை உறுதி செய்ய DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் காவல்துறை கூறியது. இந்த சம்பவம் தொடர்பாக உறவினர் அல்லது அறிமுகமானவர்களை இழந்தவர்கள் சுங்கைமத்தி காவல் நிலைய போலீசாரை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
குடியிருப்பு பகுதியில் பின் சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அண்டை வீட்டின் வேலியில் மோதிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று அறியப்படுகிறது. டேஷ்கேம் மலேசியா முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட காணொலியில் ஒரு வீட்டிலிருந்து பின் சென்ற வெள்ளை நிற புரோடுவா விவா கார் ஓட்டுநரின் கவனக்குறைவால் திடீரென வேகம் எடுத்து அருகிலிருந்த வேலியில் மோதியதாக தெரிகிறது. மோதலின் காரணமாக அந்த வேலி இடிந்து அதன் உடைந்த பகுதிகள் அண்டை வீட்டு வளாகத்திற்குள் விழுந்தன. விபத்துக்கு பின்னர் ஓட்டுநர் மெதுவாக தனது வீட்டிற்கு திரும்பிச் சென்றதும் காணொலியில் பதிவாகியது. இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என பயனர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் தானியங்கி வாகனங்களை இயக்கும் போது பிரேக்கிற்கு பதிலாக தவறுதலாக ஆக்சிலேட்டரையோ அழுத்தும் சம்பவங்கள் ஏற்படலாம் என்றும் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சம்பவம் குடியிருப்பு பகுதிகளில் வாகனம் இயங்கும் போது அதிக கவனமும் பொறுப்புணர்வும் அவசியம் என்பதை உணர்த்துகிறது. துவாஸ் சோதனைச் சாவடியில் உள்ள குடிநுழைவு மற்றும் சோதனைச் சாவடிகள் ஆணைய அதிகாரிகள் 6000க்கும் மேற்பட்ட மெல்லும் புகையிலை பொட்டலங்களை சிங்கப்பூர் குடியரசுக்குள் கடத்த முயன்றதை முறியடித்துள்ளனர். ஜனவரி 28 மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காரை மேலும் சோதனைக்கு அனுப்பிய பின்னர் அந்த புகையிலை பொட்டலங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். அந்த காரின் பல்வேறு பகுதிகளில் இந்த புகையிலை பொட்டலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக குடிநுழைவுத்துறையின் முகநூலில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கடத்தல் விவகாரம் தொடர்பில் மலேசியாவைச் சேர்ந்த 36 வயது ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். மேல் விசாரணைக்காக இந்த விவகாரம் சுகாதார அறிவியல் வாரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 to 22 February. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உத்தரப்பிரதேசத்தில் காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்த பள்ளி ஆசிரியையின் உதட்டை ஒரு மாணவன் கடித்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடகத்தில் பரவிய சிசிடிவி காட்சிகளில் அம்மாணவன் ஆசிரியையோடு வாக்குவாதம் செய்வதையும் பின்பு அவரை பிடித்து இழுத்து உதட்டை காயப்படுத்தியதையும் காண முடிகிறது. புகாரின்படி அந்த மாணவன் தனது காதல் முன்மொழிவை ஆசிரியர் நிராகரித்ததை அடுத்து ஆத்திரமடைந்து இச்செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஆசிரியைக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை மாணவன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் சம்பவம் குறித்து விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அந்த ஆசிரியை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 February தொடங்கி 22 February வரை. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.